என்னப்பா ஆச்சு? ரிங் போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னக்கா பேச போறியா? நடந்துருச்சு, என்ன மன்னிச்சுக்கோன்னு ஏத்துக்க போறியா? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிற. என் கோவத்துக்கு ஆயுஸ் குறைச்சுன்னு அடிக்கடி சொல்லுவியே, இந்த விஷயத்துல அப்படித்தானா? கட் பண்ணிட்டாங்கண்ணா. விஷயம் தெரியாம உன் பேர்ல இருக்கிற கோவத்தினால அவாய்ட் பண்றா. ரீடைல் பண்ணுப்பா. மறுபடியும் அவருதான். என்னண்ணா செல் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. என்னடா அது? அக்கா, அப்பா கூட ஏங்கா பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதுக்கா, பேசுங்க அக்கா. என்ன முக்கியமான விஷயம்? எல்லாம் சமாதானத்துக்கு தான். அவர் பண்ணியிருக்கிற காரியத்தினால நாங்க 2 பேரும் எவ்வளவு ரணப்பட்டிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. இந்த செல்லுல எத்தனையோ எமர்ஜென்சி கால்ஸ் வந்திருக்கு. நேரங்காலம் பார்க்காம உயிருக்கு போராடிட்டு இருக்கிற எத்தனையோ பேஷண்ட்ஸை காப்பாத்திருக்க. ஆனா இங்க ஒரு உறவு செத்துட்டு இருக்கு. என்னமோ தெரியல தென்மொழி, எனக்கு காப்பாத்தணும்னு தோணல. ஹலோ சந்தானம், நான் சிவசங்கரன் பேசுறேன். சொல்டா சிவசங்கரா, எங்கேருந்து பேசுற? ஆமா, அம்மா அழைச்சிட்டு வந்துட்டியா? சொல்டா. இல்ல சந்தானம், அம்மா அம்மா கூட்டு வர முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்க. சங்கரா, அம்மா அம்மா சங்கரா, என்னடா? அம்மா இறந்துட்டாங்க சந்தானம். ஓ காட், என்னடா சொல்ற? எப்படிடா? அம்மா வந்து பார்த்தோம், நடந்த விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட சொன்னோம். கோபம் மாறி மனசார அம்மா எங்களை ஏத்துக்கிட்டாங்க. யமுனாவை சமாதானப்படுத்த நானாச்சுன்னு சொன்னாங்க. எல்லாரும் காலையில கிளம்பி வரதா ஏற்பாடு. ஆனா அதுக்குள்ள சங்கரா, பையன் எந்த தப்பும் பண்ணலன்ற மன நிறைவோட அந்த ஆத்மா போய் சேர்ந்திருக்கு இல்லையா? நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த உண்மையே தெரியாம போயிருந்தாங்கன்னா நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. தைரியமா இரு சங்கரா, பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? சங்கரா, இப்பவே நானும் துர்காவும் புறப்பட்டு வரோம். அம்மாவோட இறுதி சடங்குலாம் நல்லபடியா நடத்திடணும். ஒரு முக்கியமான விஷயம், நீ வரும்போது தயவு செய்து யமுனாவை கூட்டு வந்திருப்பா. பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு போன் பண்ண. அவ என் போன் நம்பரை பார்த்ததும் செல்ல ஆஃப் பண்ணிட்டான். அவ பாட்டியோட செல்லம். அவ இல்லாம அம்மாவோட இறுதி சடங்கு நடக்கக்கூடாது. அதுவும் இல்லாம பாட்டி இறந்ததுக்கு பேத்தி தான் விளக்கு பிடிக்கிறப்ப கொஞ்சம் எடுத்து சொல்லி அவளை எப்படியாவது கூட்டு வாப்பா. நிச்சயமா கூட்டிட்டு வரப்பா. அவ வரணும். அப்பா இருக்கிற இடத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னா கூட ஒதுக்கி போறேன். என்னடா பேச்சு பேசுற? யமுனா கண்டிப்பா வருவாடா. அவளை அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே, தேங்க்ஸ்பா. என்னங்க, என்னாச்சு? சிவசங்கரனோட அம்மா திடீர்னு இறந்துட்டாங்களா துர்கா? என்ன சொல்றீங்க? அதை சொல்றதுக்காக யமுனா ஃபோன் பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணு காலை கட் பண்ணிட்டா. துர்கா, நான் போய் யமுனாவை பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன். ரெடியாரு, நாம எல்லாரும் மன்னார்குடி போறோம். பேசுறதுக்கு டைம் இல்ல, சொன்னா கேளு. ரெடியாரு. டே சிவசங்கரா, சந்தானம் எப்படி யமுனாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுவாரு. நீ கிரிஜாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லு. அண்ணே, யமுனா மாதிரி அவ்வளோ ஏதாவது சொல்லிடுவாளோன்னு. என்னப்பா அது? அம்மா இறந்து கிடக்குறாங்க,
இந்த விஷயத்தை சொல்ல பயந்தா எப்படி? பேசுப்பா. ஹலோ. கிரிஜா, நான் அப்பா பேசுறேம்மா. என்னப்பா புது கொடுத்தனெல்லாம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்கல்ல? கிரிஜா, யமுனா மாதிரி நீயும் என்ன நோகடிக்கிறியம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா எந்த தப்பு பண்ணலமா. பேசாதீங்க. அப்பா ஃபோன் பண்ண மாட்டாரான்னு எங்கிட்ட இருந்த பொழுது எப்பவோ போயிடுச்சு. இப்ப உங்க குரலை கேட்கவே அருவருப்பா இருக்கு. அம்மாடி, நீ என்ன புரிஞ்சுக்கிற பக்கத்துல இல்லம்மா. அதே மாதிரி உனக்கு புரிய வைக்கிற மனநிலையில நான் இல்லை. ஏன்னா உன் பாட்டி இறந்துட்டாங்கம்மா. பாட்டி கிட்ட நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு வந்தோம். பாட்டி எங்களை மனசார ஏத்துக்கிட்டாங்க. ஏன் விதி, காலையில எழுந்து பார்த்து பாட்டி உயிர் போயிடுச்சுமா. உயிர் போல போக வச்சிட்டீங்க. ஏற்கனவே பாட்டி அம்மாவை பிரிஞ்ச வேதனையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அந்த வயசானவங்க நிலைமை என்ன ஆகும்? கிரிஜா ப்ளீஸ், யமுனா மாதிரி நீ என்ன பேச விட மாட்டேங்கிறேம்மா. தயவு செய்து பொறுமையா கேளுமா. உண்மை என்னங்கிறது காலம் உங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்க கிளம்பி இறுதிச் சடங்குக்கு வாமா, அப்புறம் மத்ததை பேசிக்கலாமா. முடியாது. சாவுக்கு வீட்டுக்கு வரலாம், ஆனா கொலை நடந்த வீட்டுக்கு வர முடியாது. போன வைங்க. என்னப்பா சொன்ன? கிரிஜாவும் என்ன கொலைகாரன் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியுங்க, இப்படிலாம் நடக்கும் எனக்கு தெரியும். இத்தனை வேதனையும் என்னால தானே. எதுக்குங்க என்ன பாத்தீங்க? ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? குருவி கூடு மாதிரி அழகா அமைதியா போயிட்டு இருந்த குடும்பம் இப்படி என்னால செதறி போயிடுச்சு. ஈஸ்வரி, நீயும் ஏமா நோகடிக்கிற? நீ வந்ததால எதுவுமே ஆயிடல. என்ன, நம்ம பிள்ளைங்க நடந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லம்மா. நம்மால அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியாதப்போ அவங்க அப்படித்தானே நடந்துக்க முடியும். ஆமா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். மற்றதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான். வா சங்கரா, வா. தேன்மொழி. அங்கிள் வாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. யமுனா இருக்காளா? ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆ, ஏன் அங்கிள் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. யமுனா கிட்ட கொஞ்சம் பேசணும், கூப்பிடுறியா? உட்காருங்க, கூட்டிட்டு வரேன். ஓகேடா, நான் அப்புறம் பண்றேன். திவா, நான் கிளம்புறேன். அக்கா, இந்தா. என்னடா இது? எஸ்கர்ஷன் போறதுக்காக பணம் கொடுத்திருந்தல, எஸ்கர்ஷன் போல. இந்தா. ஏன்? ஆமா, இருக்கிற பிரச்சனையில இது ரொம்ப தேவை. புடி. சரிடா, பணத்தை நீயே வச்சுக்கோ. அக்கா, உங்களை பார்க்க சந்தானம் அங்கிள் வந்திருக்காரு. பாத்தியாக்கா, போன்ல சமாதானம் பண்ணலான்னு பார்த்தாங்க. இப்ப வேலைக்கு ஆகலன்னு உடனே சந்தான மாமாவை தூது விட்டுருக்காங்க. ஏங்க அப்படி பண்றாங்க? நம்ம தான் ஒதுங்கி ஒதுங்கி போறோமே, ஏன் நம்மள இப்படி டார்ச்சர் பண்றாங்க? அக்கா, நீங்க இரு, எப்படி பேசணுமா பேசி அவர் அனுப்பிட்டு வரேன். திவா இரு. ஏன் இப்படி அவசரப்படுற? நீ வயசுக்கு மீறி பேசுற. கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் என்னதான் சொல்ல வந்திருக்காருன்னு கேட்டு பாப்போம். வா.
வாங்க மாமா. ஏமா யமுனா, உங்க அப்பா உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரா? ஆனா நீ அட்டன் பண்ணவே இல்லையா? ஆமா பண்ணாரு. இப்போ திவா ப்ளீஸ். இத பாரு யமுனா, கோவங்கிறது மனுஷனோட ஆதார குணம். ஆனா அதை எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அந்த கோவத்துல இருக்கிற நியாயத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். சொல்லுங்க மாமா, அப்பா என்ன சொன்னாரு? சங்கர மன்னார்குடியில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிருக்கான். என்ன விஷயமா? அங்க உங்க பாட்டி பாட்டிக்கு என்ன? பாட்டி இறந்துட்டாங்களா? அதை சொல்றதுக்கு தாமா சங்கர உனக்கு ஃபோன் பண்ணிருக்கான். ஆனா அந்த காலை நீ அட்டன் பண்ணல. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது என் பொண்ணை அழைச்சிட்டு வாடான்னு பாவம் அழாத குறைய கெஞ்சிராமா. பாட்டி தானா இறந்துட்டாங்களா? கிடையாது, இவர் போய் கொண்டு இருப்பாரு. திவாகர், மாமா, எங்க அம்மா மேல பாட்டி எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க தெரியுமா? தான் மருமக மேல, அதுவும் செத்து போன ஒரு மருமக மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி இவர் தான் புது பொண்டாட்டியோட போய் நின்னு இருப்பாரு. அவங்களால எப்படி மாமா தாங்கிக்க முடியும்? இத பாரு, இவங்க 2 பேரும் மன்னார்குடிக்கு புறப்பட்டு போனதுக்கு காரணமே உனக்கும் உங்க அப்பாவுக்கு நடந்துட்டு இருக்கிற போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான். பாட்டி சொன்னா நீ கண்டிப்பா கேப்ப, தட்ட மாட்டேன்ற நம்பிக்கையில தான் புறப்பட்டு போயிருக்காங்க. பாட்டியும் யமுனாவை இந்த வீட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு வரதுக்கு நானாச்சுன்னு வாக்கு கொடுத்துட்டு தூங்குறதுக்கு போயிருக்காங்க. பாவம்மா, எதிர்பாராத விதமா படுக்கையிலே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. புறப்படுமா, மன்னார்குடிக்கு போய் பாட்டிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு வந்துடலாம். இல்ல மாமா, நான் வரமாட்டேன். நான் வரலன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. மன கஷ்டத்தோட தான் நான் இதை சொல்றேன். என்ன பாட்டினா எனக்கு உயிர். கடைசி முறையா அவங்க முகத்தை பார்க்கணும்னு என் மனசு ஏங்குது. என்னால முடியல. நான் வரலன்னா கூட என் பாட்டிக்கு என் மனசு புரியும். அவங்க ஆத்மா எங்களை கண்டிப்பா மன்னிச்சிரும். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. ஓகேமா, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வளர விடுறது தப்பு. நடந்தது என்னன்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். கிரிஜா யமுனாவுக்கு நான் தான் அவங்க அம்மாங்கிறது தெரியவே கூடாது. அப்படி தெரிய வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். யார்கிட்டயும் என்னை பத்தி சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன அங்கிள், சட்டுன்னு ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க நினைச்சு தோத்து போயிட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏமாற மாட்டோம். யமுனா கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நாளைக்கே எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறோம்.
மா யார் தம்பி? சிவசங்கரன் சார் இருக்காரா? அவர் வெளியூர் போயிருக்காரு. எந்த ஊருக்குமா? நீங்க யாரு? நான் அவருக்கு வேண்டப்பட்டவன். வேண்டப்பட்டவர்னா? சொந்தக்காரன். சொந்தக்காரரா? தம்பி, இந்த வீட்ல 15 வருஷமா நான் வேலை செய்யறேன். ஒன்ன நான் பார்த்ததே இல்லையே. அவருக்கு நான் தூரத்து சொந்தம். சென்னைக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்பேன். இப்ப அங்கதான் போய் பார்த்தேன். அவர் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு வந்தேன். அவர் எங்க போயிருக்காருமா? மன்னார்குடி போயிருக்காரு. மன்னார்குடிக்கா? ஆமாப்பா, அவங்க அம்மா காலமாயிட்டாங்க. காலமாயிட்டாங்களா? என்னப்பா சொந்தக்காரன்னு சொல்ற, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? அது வேலை விஷயமா நான் வெளியூர் போயிட்டேன். அதான் எனக்கு தகவல் கிடைக்கல. என்னமோப்பா, சொந்தக்காரன்னு சொல்ற, ஐயாவ சார்னு சொல்ற, உறவு முறைய சொல்லி கூப்பிடலாம்ல? அது அவர் எனக்கு மாமா முறை. அவர் எப்ப வருவாரு? நாளைக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் வரேங்க. தம்பி, ஒரு நிமிஷம். இங்க வந்துட்டு போனது யாருன்னு கேட்டா ஐயா கிட்ட என்ன சொல்றது? ஏமா வந்துட்டு போனான்னு சொல்லுங்க. தம்பி, மருமகன் வந்துட்டு போனான்னு சொல்லுங்க. சரிப்பா, ஐயா வந்தான்னு சொல்றேன். சிவசங்கரா, என் பாட்டிக்கு காரியம் பண்ணிட்டு வரியா? நாளைக்கு வா, உனக்கு காரியம் பண்ண. தாத்தா. அடடே, வாமா யமுனா. இது யாரு? இவன் திவாகர் தாத்தா. சுப்பிரமணியத்தோட பையனா? சின்ன வயசுல சுப்பிரமணியத்தை பார்த்த மாதிரியே இருக்கப்பா. நீ தீர்க்காயுசா நல்லா இருக்கணும்பா. தாத்தா, நல்ல நேரம் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்குமா. பசுபதியும் வந்துட்டான்னா நாம எல்லாரும் ஒன்னா போய் அக்கா முன்னாடி நின்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என்னம்மா, நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன், நீ எதுவுமே பேசாம இருக்க? தாத்தா, ஒரு கெட்ட செய்தி. என்னம்மா, திவாகர் ஏதோ சொல்றான்? எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லையே தாத்தா. கொஞ்சம் புரியும்படியா சொல்லம்மா. மன்னார்குடி பாட்டி இறந்துட்டாங்க. பெரியப்பா செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்டு அந்த பொம்பளை கூட்டிட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க. சிவசங்கரன் தான் எங்க அக்காவை கொன்னுட்டான். என் பொண்ணு அவ கொன்னப்பவே அவ நடப்பணமாயிட்டான். இப்ப இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு போய் நின்றதோ அவ ஒரேடியா போயிட்டான். தகவல் கிடைச்ச உடனே மன்னார்குடி போகணும்னு தான் நினைச்சேன் தாத்தா. ஆனா அவர் முகத்துல முழிக்கணுமே, அதுல எனக்கு விருப்பம் இல்ல தாத்தா. அதான் நான் போல. எனக்கு என்னமோ தெரியலம்மா, காலையில இருந்து மனசே சரியில்லை. இப்படி ஒரு கெட்ட காரியம் நடக்கிறதுக்கு அறிகுறியோ என்னவோ. சிவசங்கரன் என் பொண்ணை கொன்னா, இப்ப எங்க அக்கா சாக காரணமாயிட்டான். அவனுக்கு நல்ல சாவே வரக்கூடாது.